அந்த கமலஹாசன் கார்ல போறப்போ செக் போஸ்ட் அண்ட நிப்பாங்க. அப்ப வந்து அவர் ஃப்ரெண்ட் வந்து இங்க வருவாரு. அவர் வந்து பாகிஸ்தான்ல இருந்திருப்பாரு. பாகிஸ்தான்ல இந்தியா தான், ஆனா அவர் பாகிஸ்தானா மாறுறதுக்கு முன்னாடி அவர் அங்க இருந்திருப்பாரு. இந்த சீன் வந்து அவர் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு என்ன நடந்தது, அவங்க குழந்தைங்க எப்படி மிஸ் ஆனாங்கன்றது சொல்றது நமக்கு ஜஸ்ட் ஒரு சீனா தெரியும். நான் அந்த டைம்ல இந்தியா பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தானோட பார்டர்ல இருந்த இந்தியன் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து ஒரு கொத்தா ஒரு ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணி தான் அங்க இருந்து அனுப்புனாங்கன்றதுதான் ஹிஸ்டரி. அதை தான் வந்து இங்க ரெஃபரன்ஸா வச்சிருப்பாரு. இந்த மாதிரி இந்த படத்தை பேசணும்னா பேசிட்டே போகலாம். இதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் வீடியோவும் பத்தாது, 2 ஹவர் வீடியோ போட்டா கூட பத்தாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஏறாம் படம் உங்களுக்கு டோட்டலா புரியணும்னாலே வந்து நீங்க நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன் ரிசர்ச்ன்றனா, இப்ப நான் சொன்ன பத்தியா அங்க இருந்த இந்தியர்களை எப்படி இங்க துரத்தி விட்டாங்கன்றதுதான் அந்த இதோட ரெஃபரன்ஸ். அதுக்கே நம்ம ஒரு புக்கு படிச்சாதான் அது நம்மளால புரிஞ்சிக்கவே முடியும். ட்ரெயின் கிராஸ் ஆகுது, ஆனா ஆக்சுவலா பார்த்தா அங்க ட்ரெயின் கிராஸ் ஆகல. அந்த எஃபெக்டை சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அந்த ஒயிட் ஷேட் வந்துட்டு போறதுனால நமக்கு அங்க அது பிளஸ் அந்த சவுண்ட் ஒர்க் பண்ணதால அங்க ட்ரெயின் கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கு.